அனைவருக்கும் வணக்கம். நான் கருப்பழனியப்பன். புதிய தளத்தில், புதிய அரங்கில், புதிய தொலைக்காட்சியில் உங்களோடு மீண்டும் உரையாடத் துவங்கியதில் பெருமகிழ்ச்சி. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது மனிதகுல வழக்கம். அப்படி புதிய மாற்றங்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சி ஒரு புதிய நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு உரையாடல் களத்தில் நாங்கள் இந்த ஆண்டு அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பெருமதிப்பெண்கள் பெற்ற இந்த பிள்ளைகளை கூட்டி வச்சது இந்த வெற்றியை கொண்டாடுவதாகத்தான் இந்த நிகழ்ச்சியை துவங்கணும்னு நினைத்தோம். அதுக்கு முக்கிய காரணம், நம்ம மீடியாவில் இருக்க குணசேகரன் ஒரு +2 ரிசல்ட் அன்றைக்கி ட்வீட் போட்டிருந்தார். எளிய பிள்ளைகளின் வெற்றியை தமிழ்நாடே கொண்டாடி தீர்க்கிறது அப்படின்னார். ஏன்னா நம்ம எப்பொழுதுமே ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தில் அந்த பிள்ளைய அதிக மதிப்பெண் வாங்கினா தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறோம். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, மொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னாருக்கு படிப்பு வரும், இன்னாருக்கு படிப்பு வராதுன்னு சொன்னதை அடித்து உடச்சிருக்கோம். இங்கே படிப்பு எல்லாருக்கும் வரும், எல்லாரும் படிக்க முடியும். அதுக்கு உதாரணம் தான் இந்த பிள்ளைய பூரான்னு நான் நினைக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வெற்றியை எல்லோரும் கொண்டாடுவதை போல நாங்களும் கொண்டாட நினைச்சோம். அதனால தான் இன்னைக்கு அவ்வளவு மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகள் ஒருபுறமும், அந்த பிள்ளைகளின் மதிப்பெண் பெறுவதை கனவாக கொண்டிருந்த பெற்றோர்கள் மறுபுறமும் பேச நினைச்சோம். நான் முதல்ல பரீட்சையினுடைய முடிவுகள் வெளியாவதற்கு முதல் நாள் இரவு உங்கள் மனதில் என்னவா இருந்துச்சு? நான் அம்மா கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தேன், என்ன வருமா எனக்கு பயமாக இருக்குன்னு. நான் தூங்கிட்டேன் சொல்லிக்கிட்டேன். எங்கள் அம்மா தூங்கவே இல்லை நைட் ஃபுல்லாக. அப்போலேருந்தே எனக்கு காலேஜ் அட்மிஷன் போகிற வரைக்குமே எங்கள் அம்மா தூங்குறதே இல்லை நைட்டெல்லாம். 10 hours to go, 8 hours to go, 2 hours to go அந்த மாதிரி இருந்தது. எப்போ ரிசல்ட் வரப்போகுது, இன்னும் 3 minutes இருக்கும் போது வீட்டிலலாம் சொல்லிட்டு இருந்தேன், 3 minutes தான் இருக்குது இன்னும் ரிசல்ட் வர. அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரெஷராக இருந்தது. அந்த பரீட்சை முடிவு வெளியாவதற்கு முதல் நாள் இரவு உங்களின் மனநிலை எப்படி இருந்தது? மார்க் பற்றி எனக்கு பயம் வரல. டீச்சர்ஸ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, நீ தான் வருவே. அம்மா அப்பாலாம் ஒருவேளை நம்பிக்கை நான் ஒடிச்சிருவேனோ, பாசிட்டிவாக நெகட்டிவாக அதெல்லாம் இதாகி நான் தூங்கிட்டேன். அம்மா எழுப்பி உனக்கு பயம் இல்லையான்னு கேட்டாங்க. ஆனால் கனவெல்லாம் எனக்கு அதே தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பயமாக இருந்தது. ரொம்ப நேரம் அப்படியே கண்ணை முழிச்சு படுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரில, நான் தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு 9:30 மணிக்கு ஃபோன் எடுத்து பார்த்தேன். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே சொந்தக்காரங்க ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ஒரு பயமாயிடுச்சு. என்ன ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க? மார்க் என்னன்னு கேட்கறதுக்கு தான். அப்படி முதல் ஃபோன் யார்கிட்ட இருந்து? இதுக்கு முன்னாடி தெரியாத சொந்தக்காரங்க கிட்ட இருந்துலாம், அவங்க கிட்ட தான் ஃபோன் வந்தது. இப்போ எவ்வளோ மார்க் வரும்னு நினச்சிங்க? எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? 592. 592வா? எவ்வளோ வரும்னு நினச்சிங்க? 594 வரும்னு நினச்சேன். ஒரு 2 மார்க் குறைஞ்சிருச்சு. நான் 580 மேலே வரும்னு நினச்சேன், ஆனால் 588 வந்துச்சு. 588 580 வரும்னு நினச்சி 588 வந்துச்சு. 583 வந்துச்சு சார். 590க்கு நான் எய்ம் வச்சிருந்தேன். ஓகே, 590க்கு எய்ம் வச்சதீங்க. 583. ஓகே, 583. வேற யாரு? நான் 580 above வரும்னு நினச்சேன், பட் நான் 590 வந்துச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு எனக்கு. 590 மார்க் ஆனீங்க, 580 வரும்னு நினச்சிங்க. நான் 570 நினச்சேன், பட் 594 வந்துச்சு. 594 ஆனீங்க. நான் 585 above வரும்னு தான் கால்குலேட் பண்ணேன். கரெக்டாக கால்குலேட் பண்ணல, பட் 594 வந்தது. 594ஆ? நான் 590க்கு மேலே வாங்கணும்னு நினச்சேன், 592 வாங்கிட்டேன். நான் 570 எதிர்பார்த்தேன், ஆனால் 585 வந்துச்சு. 570 எதிர்பார்த்து 585 வந்து சந்தோஷமால சொல்லணும். நான் 15 மார்க் கூட வந்திருக்கு. 585 மார்க். எந்த ஊர் நீங்க? அரியலூர். அரியலூரே வா? இல்லை, அரியலூருக்கு பக்கத்தில் பொன்மரப்பி. நான் 560 எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எனக்கு 581 வந்திருக்கு. ஃபிசிக்ஸில் 98, கெமிஸ்ட்ரியில் சென்டமு, மேத்தமெட்டிக்ஸில் 99, தமிழில் 96. ஓ, 100 98 99 96ஆ? ஓகே. 585 வரும்னு நினச்சேன், 592 வந்து. 585 வரும்னு நினச்சி 592 வந்துச்சா? கெமிஸ்ட்ரியில் சென்டம், மேக்ஸ் அண்ட் பயாலஜி 3 சப்ஜெக்டில் சென்டம், ஃபிசிக்ஸில் 99, தமிழ் 99, இங்கிலீஷில் 94 தான் வந்து. ஓ, இங்கிலீஷ் இப்போ குறைச்சது. இப்போ ரிசல்ட் பார்த்தோம், இங்கிலீஷ் மேலே எவ்வளோ கோவம் வந்துச்சு? ரொம்ப வந்துச்சு. அப்பா இங்கிலீஷ் சார் தான், 10th வரையும் இங்கிலீஷ் எடுப்பாங்க. அதனால எல்லாரும் அப்பாவுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன உங்கள் சப்ஜெக்ட் தானே, அதில் ஏன் குறைஞ்சிது அப்படின்னு. அப்பாட்ட கொடுங்க. நீங்கள் தான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தீங்களா பிள்ளைக்கு? இல்லை சார், ஹை ஸ்கூலில் நான், ஹையர் செகண்டரியில் இன்னொரு சார் எடுப்பாங்க. பொதுவாக அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் மேலே குறை சொல்லப்படுவதுண்டு, தன் பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்க மாட்டாங்கன்னு. இல்லையா? ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளை அரசு பள்ளியில் படிக்க வச்சிங்க. ஆமாம் சார். எதனால் அந்த முடிவு எடுத்தீங்க? எல்லாரும் மிக சொன்னாங்க, ஏன் நீங்கள் உங்கள் பிள்ளைய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டியதானே, ஏன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க வேண்டியதானு எல்லாரும் உறவினர்களும் சொன்னாங்க. அதில் என்னுடைய மனைவியும் டீச்சர் தான், அவங்களும் மேத்ஸ் டீச்சர் தான். 2 பேருமே நாங்கள் உறுதியாக இருந்தோம், அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அப்படின்னா நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே நம்ம, அப்புறம் நம்ம இன்னொரு பிள்ளைய போய் நீங்கள் அரசு பள்ளிக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கான தகுதியை நம்ம இழந்துடுறோம் அந்த இடத்துல. அப்படிங்கிறதுல நான் தெளிவாக. உங்கள் பேர்? வேம்பையன்.
உங்களை போற ஆளை சொல்லி வாழ்த்துவது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் சொல்ற கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குல்ல, அப்படி இல்லாமல் கடினல் வயலில் ஒரு வேம்பையன் இருக்காரு. தன் மனைவி பல அரசு பள்ளி ஆசிரியர், 2 பேரும் சேர்ந்து தன் புள்ள அரசு பள்ளியில் தான் படிக்கணுங்கிற முடிவில் இருந்திருக்காங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து பெரு வாழ்த்துக்குரியது. நான் 592 வரும்னு நினச்சேன், ஆனால் 590 தான் சார் வந்துச்சு. இல்லை பெரிய வருத்தம், 592 வரும்னு நினைச்சேன், 590 தான் வந்துச்சு. எந்த ஊர்? காஞ்சிபுரம் புதுப்பேட்டை. ஊர் பேர் கடினல் வயல், பில்லப்பட்டி, பொன்மரப்பி. திண்டுக்கல். தமிழ்நாட்டில் எப்பொழுதும் கேட்காத ஊர் பெயர்களை வெளியே கேட்க வச்சது அந்த பிள்ளை எடுத்த மதிப்பெண் தான். அப்படி உங்கள் பிள்ளை இந்த மதிப்பெண் பெற்றதில்ல, இந்த மதிப்பெண் வாங்கின உடனே யாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க? நான் வந்து எங்கள் மாமியாருக்கு சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு. என்ன சொன்னீங்க? இது மாதிரி உங்கள் பேரை வந்து 585 எடுத்திருக்கான், அவங்களுக்கு படிக்காதவங்க 3 சப்ஜெக்டில் வந்து ஃபுல் மார்க் எடுத்திருக்கான்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமான்னு சொன்னாங்க. மற்றது அடுத்தது பேசலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். என் பையன் வந்து அவங்க அப்பா கம்பெனியில் இருந்தார், அவருக்கு ஃபஸ்ட்டு சொன்னான், அதுக்கப்புறம் அவங்க டீச்சர்ஸ்க்கு சொன்னான். அம்மா இருக்காங்க, உங்கள் அம்மா இருக்காங்க? அம்மா அப்பாலாம் இருக்காங்க. அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் எதனால மாமியாருக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னீங்க? நான் வந்து கொஞ்சம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுப்பேன், அதனால அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பேன். அதுவா அல்லது மாமியாருக்கு சொல்ல விரும்பின செய்தி இங்கே பாருங்க, நீங்க உங்க பிள்ளை எப்படி வளர்த்தீங்க, நான் என் பிள்ளை எப்படி வளர்த்திருக்கேன் பாருங்கன்னு சொல்றதுக்கா? அப்படிலாம் இல்லை. யாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க என் பிள்ளை இவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு யாருக்கு சொன்னீங்க? நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் தான் எங்களோட ரொம்ப ஈகராக இருந்தார். ரிசல்ட் வந்துருச்சா 9:30லேருந்து எப்போ ரிசல்ட் வரும் ரிசல்ட் 2 தடவை கால் பண்ணிட்டாரு. அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து மில்லில் செக்யூரிட்டியாக இருக்காங்க. பேச்சே வரல எங்கள் அப்பாவுக்கு. அது வாட்ஸ் 592ன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசவே இல்லை. உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். நான் என் ஹஸ்பண்ட் என் டாட்டர் 3 பேருமே அங்கேயே போயிட்டோம். யார்? அப்பா பார்க்க? அப்பா பார்க்க போய் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அழுதுட்டாங்க. 592 எடுத்தது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்கள் பிள்ளை எடுத்த மார்க்கை யாருக்கு சொன்னீங்க? 2வது பிரதர்கிட்ட சொன்னாங்க சார், நீ நல்லா மார்க் எடுப்பமா, உன்னுடைய லைஃபே நீ படிக்கிறத வச்சு தான் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க எனி டைமும். அதனால் ஃபஸ்ட்டு மார்க் வந்தோடனே எங்கள் அண்ணன்ட்ட, அண்ணன் பாப்பா வந்து 585 எடுத்திருக்கு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னதும் எங்கள் அண்ணன் அழுதுட்டாங்க. சிங்கப்பூரில் இருக்காங்க, இதை விட என்னமா வந்திருக்கு, இனிமே உன்னுடைய லைஃப் நல்லாயிருக்கும், நீ 2 பொண்ணுன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணுறல்ல, உன் பொண்ணு பெரியாளாகி உனக்கு நல்லா செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ் பண்ணோடனே பெயிண்டிங் அடிக்க வேலை தான் போனாங்க. அவங்க வந்து டிகிரி முடிக்கவே இல்லைங்க சார். நான் ஒரு தையல் இயந்திரம் வச்சு துணி தைச்சிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெவியாக நைட்டு ஃபுல்லாக துணி தைப்பேன். யார்கிட்டையும் 10 ரூபா போய் கடன் வாங்க மாட்டேன். நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நான் செஞ்சேங்க சார். ஒரு தொழிலை செஞ்சு 3 வருஷமும் எங்கள் வீட்டுக்கார் ஒரு வேலைக்கு போனதில்லை. அவரை படிக்க சொன்னேன், அதை இங்கிலீஷை முடித்தாங்க. திருப்பி அப்புறம் பிஎட் போடுங்க, இந்த நம்ம நிரந்தர வேலை கிடையாது, பெயிண்டிங் வேலை வந்து நமக்கு நிரந்தரமே கிடையாது, பிஎட் போட வச்சேங்க சார். என்னுடைய நகையெல்லாம் கொண்டு பேங்கில் வச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் 4000 ரூபா சம்பளத்துக்கு இருந்தாங்க. 4000 சம்பளத்துக்கு அதெல்லாம் 10 சார், குடும்பத்துக்கு பத்தாதுங்க சார். அதை வச்சு என் பிள்ளைங்களை படித்து பாப்பாட்ட ஒவ்வொரு டைமும் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, நம்ம அப்பாவுக்கு இன்னும் இவ்வளோ வயசு 47 வயசு ஆகுதுங்க சார், இன்னும் ஒரு வேலை கிடைக்கல, இதை வந்து நீ நம்ம ஒரு சொந்த வீடும் நமக்கு கிடையாது, நீ பெரிய பிள்ளையாகி ஒரு நல்லா படித்து ஒரு லெவலுக்கு நீ வந்த பிறகு தான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும்னு சொல்லி அவள்கிட்ட டெய்லி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க சார். டெய்லி என்கரேஜ், பாப்பா உன்னுடைய நம்ம குடும்பமே உன் கையில் தான் அடங்கியிருக்கு. நீங்கள் முதல்ல படிக்க வச்சது கணவரை, 2வது தான் மகளை. அம்மா விடாமல் படின்னு உங்களை சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அப்போல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? கோவமா வரும் சார். அப்போ அவ்வளோ கோவம் வந்தாலும் இப்போ அம்மா கலங்குறாங்கன்னு இவ்வளோ அவசரமாக உங்களுக்கு ஏன் கண்ணீர் வருது? நான் வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சார்.